ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சுத்து வலை போட்டு நம்ம வலை இஸ்திட்ருக்கோம் பாருங்கள். வலை எவ்வளோ வேகமாக இஸ்திட்ருக்கோம் பாருங்கள். வலை கொஞ்சம் லாங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பாடு போட்டு இஸ்தோம். அதில் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மீன் கிடைக்கல. இப்போ அந்த மீனை காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் ஆப்பிட்ட மீன் இந்த பாருங்க இவ்வளோ தான் ஆப்பிட்டுது. இந்த பாட்டில் மீன் ஆனால் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட கொஞ்சம் நிறைய இருக்கும் மீன். எவ்வளோ ஒரு 5 பாக்ஸ் 6 பாக்ஸ் மீன் இருக்கும் இது உள்ளே. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இசுக்கிறதுக்கு. தெரியுது மீன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வலை அந்த பக்கம் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு இசுத்துட்டு மீன் நிறைய தான் இருக்குது உள்ளே. இதில் எதனா தப்பாக இதுமாரி இசுக்கிறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பசங்க நல்லா கஷ்டப்பட்டு இசுக்கிறானுங்க. சொல்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் இல்லை, சின்ன சின்ன பசங்க தான். எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க பெரிய ஆள்லாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சின்ன பசங்க இட்டுன்னு வந்து வலை இசுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு தொழில் தெரியாது. இதில் ஒரு 5 பேருக்கு தொழில் தெரிஞ்ச ஆள், மீதி எல்லாம் பசங்களுக்கு தொழில் தெரியாது. பாருங்கள் சின்ன சின்ன பசங்களாம் இருக்கிறாங்கள, எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க. லீவுக்காக ஆற்றுக்கு வந்தானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வலை இசுக்கிறது. இந்த வலையை கொஞ்சம் லாங்காக நல்லா பெரிய வலை இது. பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இசுக்கிறானுங்க பசங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வலை கொஞ்சம் நெருங்கி வந்துடுச்சு. நான் இதில் மீன் ஆப்பிட்ற வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இதில் ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டேன்.